சீபா. ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜா குமாரரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாயிருந்தது. தாவீது சவுலின் நிலங்களை அவருடைய பேரனாகிய மேவிபோசேத்திற்கு கொடுப்பதற்கு சீபாவை சாட்சியாக நியமிக்கிறார். தாவீது ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனாகிய மேவிபோசேத்திற்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். சவுலுக்குரிய எல்லாவற்றையும் தாவீது மேவிபோசேத்திற்கு கொடுக்கிறார். சீபா அந்த நிலத்தையெல்லாம் பயிரிட்டு அதன் பலனை சேர்க்க வேண்டும். ஆனால் சீபாவோ தன்னுடைய எஜமானாகிய மேவிபோசேத்தை வஞ்சிக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அவனுடைய ஏமாற்றுத்தனம் வெளிப்பட்டு விட்டது. தாவீது அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. தாவீது தன்னுடைய வார்த்தையை காத்து கொண்டார். மேவிபோசேத்தும் தாவீதை வஞ்சித்தான். சவுல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருந்தபோது அவருக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தது. வயல் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் சவுலுக்கு சொந்தமாய் இருந்தது. சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்னியமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லோரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? 1 சாமுவேல் 22:7. சவுலின் நிலங்கள் ஏராளமாய் இருப்பதினால் மேவிபோசேத்தினால் அதை பராமரிக்க முடியாது. மேவிபோசேத் 2 கால்களும் முடமானவன். ராஜா அவனை எருசலேமில் உள்ள தன்னுடைய அரண்மனையில் தன்னோட கூட இருக்குமாறு சொல்லி இருக்கிறார். மேவிபோசேத்திற்கு ராஜாவின் பந்தியில் போஜனம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால் சவுலின் நிலங்களை பயிரிடுவதற்கும் அதை பராமரிப்பதற்கும் ஒரு நம்பிக்கையுள்ள நபர் வேண்டும். தாவீது சவுலின் நிலங்களை மேவிபோசேத்திற்காக பராமரிக்கும் பொறுப்புகளையும் நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்க்கும் பொறுப்பையும் சீபாவிடம் ஒப்படைக்கிறார். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருக்கிறார்கள். தாவீது சீபாவை நோக்கி, நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்று சொல்லுகிறார். தாவீது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் கர்த்தராகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். ஆசீர்வாதமான எல்லா ஊற்றுக்களும் கிறிஸ்துவானவரே ஆதாரமாய் இருக்கிறார். தாவீது மேவிபோசேத்திற்கு தயவு காண்பித்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்திற்கு தம்முடைய அன்பையும் தயவையும் கிருபையையும் காண்பிக்கிறார். தாவீது மேவிபோசேத்திற்கு தயவு காண்பிக்க வேண்டும் என்னும் கட்டாயம் எதுவும் இல்லை. தாவீது யோனத்தான் நிமித்தமாக யோனத்தானுடைய குமாரனுக்கு தயவு காண்பிக்கிறார். மேவிபோசேத் 2 கால்களும் இழந்து முடவனாய் இருப்பது போல மனுக்குலமும் பாவத்தில் விழுந்து தன்னுடைய மேன்மையையும் மகிமையையும் இழந்து நிற்கிறது. மேவிபோசேத் தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தியது போல நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாவீது சவுலின் நிலங்களை மேவிபோசேத்திற்கு திரும்பவும் கொடுத்தார். அதுபோலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இழந்து போன மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு திரும்பவும் கொடுப்பார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் சாபம் இந்த உலகத்திற்குள் பிரவேசித்தது.
மனுக்குலம் ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டது. ஆதாமின் பாவத்தினால் மனுக்குலத்திற்கு தேவனோடு ஐக்கியமில்லாமல் போயிற்று. நாம் இழந்து போன அந்த ஐக்கியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரும்பவும் பெற்றுக்கொள்கிறோம். மேவி போசேத் தாவீது ராஜாவின் பந்தியிலே போஜனம் பண்ணும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். விசுவாசிகளாகிய நமக்கும் பரலோகத்திலே கர்த்தரோடு நித்திய காலமாக பந்தி இருக்கும் சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. தாவீது ராஜா சீபாவிடம் சவுலின் நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக என்று கட்டளையிடுகிறார். அப்பொழுது சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா சீபாவிடம், ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமில் குடியிருக்கிறான். அவனுக்கு 2 காலும் முடமாய் இருக்கிறது. ஆனாலும் தாவீது மேவி போசேத்தை வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை. தாவீது அவனை தன்னுடைய அரண்மனையில் ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார். மேவி போசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருக்கிறான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவி போசேத்திற்கு வேலைக்காரராய் இருக்கிறார்கள். மீகா என்னும் பெயருக்கு யெகோவாவை போன்றவன் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் மீகா என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: மேவி போசேத்தின் குமாரன், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த லேவியன், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த மற்றொரு லேவியன்,